மாலன் அவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது அந்த அன்விகிதியை எப்படி சேர்த்தார் என்பதை பற்றி நான் யோசித்து வியந்தேன். என்னை பொறுத்தவரை நான் சான்ஸ்கிரிட்டும் ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கேன். மொழி நம்மையும் மொழி பல்வேறு தலைவர்கள் அதை தடுக்கலாம், ஆனால் மொழி அப்படியல்ல, அது கலந்துரும். மொழி கிராமப்புறத்தில் வரைக்கும் போய் சேர்ந்துவிடும். திருமண பத்திரிகையில் ஜமீன்தார் என்று போடுகிறோம். நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது ஜமீன்தார் என்ற ஒரு சொல் இருக்கிறது. பிறகு அது நிலக்கிழார் என்று மாறுகிறது. ஜமீன் என்றால் இந்தியில் நிலம். ஜமீன்தாருங்கிற சொல் எப்படி கிராமத்து வரைக்கும் போச்சு? உன் லட்சணம் எனக்கு தெரியாதம்மாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டியெல்லாம் பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க, உன் லட்சணம் எனக்கு தெரியாதா? லட்சணம் அது என்ன சொல் இது? அப்போ அன்விகிதி தனித்தமிழ் அல்லது தமிழினுடைய அடையாளம். அதில் தான் நான் மாலன் சார் நிறைய பற்றி பேசும்பொழுது, நான் முதல்ல வரும்போதே மாணவர்கள் அவர் இணைப்புரை சொல்லி கொண்டிருக்கின்ற ஆய்வாளர் சொன்னது மாதிரி கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணதால் இருக்கார். நான் மாலன் சார் பேரை நினைக்கும் போதே சொன்னேன், அவர் நாராயணன் மாலன் அப்படின்ட்டு. இளங்கோவடிகள் சொல்கிறார், நாராயணா எண்ணாத நாவென்ன நாவி. அதற்கு அடுத்து சொல்கிறாரு, திருமால் சீர் கேளாத செவியென்ன செவியை. நாராயணா அடுத்து மால். நாராயணன் பவர் எப்படி மாலன் மாறாரு? நான் இது கொஞ்சம் என்னுடைய மொழியில் அது கொஞ்சம் வியந்து சொல்கிற மாதிரி இருக்கும். இப்படி நாராயணன் என்பவர் தன்னுடைய பெயரை மாலன் என்று மாற்றுவார் என்று இளங்கோவடிகளுக்கு அன்றே தெரிந்ததோ என்ன தெரியாது. அதை ஒரு வரியில் போடுகிறார் பாருங்கள். அதையெல்லாம் அப்படி இருக்கிற அகத்தியன்கிற சொல்லில் இன்னும் ஒரு இனிமை இருக்கும். எப்படி திருவள்ளுவர் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று ஆவில் தொடங்கி நிறைவான குரல் இன்னில் முடியும், நகரத்தில் முடியும். அதை போல அகத்தியன் என்கிற அந்த தமிழுக்கு இருக்கின்ற அந்த சிறப்பால் இன் அப்படிங்கிற நிறைவான எழுத்தில் அவர் பெயர் அமைந்திருக்கிறது எல்லாம் அப்பொழுதே அந்த அகத்தியர் திரைப்படம் வருகிற பொழுதே இதையெல்லாம் காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். மாலன் ஐயா அவர்களை பற்றி இன்னும் நான் திடீர்னு எனக்கு ஆய்வாளர்கிட்ட ஏதாவது சொல்லிவிட்டு ஆய்வாளருக்கு உடனே கொஞ்சம் கோபம் வந்துடும். ஆய்வாளருக்கு நான் ஏன்னா ஏதாவது சொல்லிவிட்டு அந்த மேடை நாகரிகம்லாம் இருக்குது, அதனால் ரொம்ப கட்டுப்பாடோடு இப்போ இருக்கிறேன். நான் இதுவே கட்டுப்பாடாக எனக்கு தெரியல, கட்டுப்பாட்டோடு இருக்கிறேன். ஆனால் மாலன் ஐயா அவர்கள் எவ்வளவு புகழில் இருப்பவர்கள். அப்படிப்பட்ட சூழலில் அவர் ஒரு தலைப்பை கொடுக்கிறார்கள். அவர் கொடுத்த தலைப்பு இன்று பேசுகிறது அகத்தியர் தமிழ் தலைவர். தமிழ் தலைவர்ங்கிறதுல பல்வேறு துன்பங்கள் அடிப்படையில் அது உண்மை. ஏன்னா ஒரு செவிவழி செய்தியாகவோ பரம்பரை கதைகளாகவோ எப்பொழுதோ தொல்காப்பியத்தில் ஒரு செவிவழி செய்தி அவருடைய சீடர் அங்கேருந்து பாரதி வரைக்கும் சொல்லிட்டு வராங்க. இடையில கம்பர் அந்த வரியெல்லாம் நான் சொல்லலை. இது வரைக்கும் சொல்கிறாங்கன்னா ஏதோ ஒரு உண்மை இருக்கும்ல. உண்மை இருக்கணும் இல்லை, உண்மை இருக்கும். அதெல்லாம் சில புராணங்கள் அல்லது தொன்மங்கள் அந்த அவருடைய பெயர் அவருடைய அதில் வேணால் நமக்குள் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். இருந்தாலும் புதுவை சூழல் அதெல்லாம் கருத்தில் கொண்டு ஐயா அகத்தியர் தமிழ் தலைவர் என்பது கொஞ்சம் ஏதாவது என்ன அப்படின்னு கொஞ்சம் ஒரு ஐயத்தில் தான் சார் இந்த மாதிரி தலைப்பை கொஞ்சம் வேறு மாதிரி வைக்கலாமே என்று அவ்வளவு சொன்ன சரிங்க அப்படின்ட்டார். எனக்கு அப்போ தான் நினச்சிது பெரியோர் தான் அப்படின்னு சொல்லி அந்த சொல்கிறாங்கல்ல. நான் ஒரு சின்ன பேராசிரியர், அவர் எங்கே வளர்ந்துருக்காரு தெரியும். அப்புறம் தலைப்பு இப்படி கொஞ்சம் மாற்றலாமா சார் அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் அவரே அகத்தியரும் தமிழும் என்று தமிழ் தலைவர்னால் கூட தலைவர் கூட இயல்பில் மாறலாம். ஆனால் அகத்தியரும் தமிழும் என்று இந்த தலைப்பில் அகத்தியரையும் தமிழையும் பிரிக்க முடியாத ஒரு தலைப்பை கொடுத்த நம்முடைய மாலன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் அந்த தமிழியர் புலத்தினுடைய சார்பில் எங்களுடைய பாராட்டுதலையும் பணிவான வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி. அவர் அகத்தீஸ்வரர் அபிதான சிந்தாமணி இன்னொரு நிகழ்ச்சி, இது உண்மை, நான் இட்டுக்கட்டலாம் சொல்ல, உண்மையிலேயே இது நடந்த நிகழ்வு.
அந்த காலத்தில் கிராமத்தில் சினிமா பார்க்க போவோம். சினிமா நான் 75 76களில் சொல்கிறேன். ஒரு 9 வயசு 10 வயசு இருக்கும். அப்போ எப்படி சினிமாவை பார்க்க போனால் எங்கள் ஊரில் இருந்து எங்கள் குடும்பத்தினர் வருகைன்னு சொல்கிறாங்களே திரைப்படத்தில், அப்படி கிடையாது. எங்கள் சித்தப்பா அந்த உற்றார் உறவினர்கள் எல்லாத்தையும் மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு பக்கத்தில் ஒரு ஊர், நான் கள்ளக்குறிச்சி சின்ன சேலம், எங்கள் ஊர் வாசுதேவனூர்ங்கிற கிராமம், அக்ராகரம் வாசுதேவனூர், வாசுதேவனூர் பக்கத்தில் சின்ன சேலம். அந்த டவுனுக்கு தான் படம் பார்க்க வருவோம். அப்படி படம் பார்க்க வருகிற பொழுது மாட்டு வண்டியில் அந்த மாட்டுக்கான வைக்கோலையும் கட்டிக்கிட்டு வருவாங்க. எவ்வளோ பெரிய மனித நேயம் பாருங்கள். நாங்கள் சினிமா படம் 2.5 மணி நேரம் பார்க்கும்போது மாடு என்ன சும்மா இருக்குமா, அந்த வைக்கோலை சாப்பிட்டோம். அப்படி அந்த சின்ன பிள்ளை பிராயத்தில் ஒரு 9 வயசு அல்லது 8 வயசு சிறுவனாக இருக்கிற பொழுது நான் பார்த்த முதல் திரைப்படம் சத்தியமான உண்மை அகத்தியர் படத்தை தான் நான் முத பார்த்தேன். அந்த பிள்ளை பிராயத்தில் இப்படி நான் நினச்சி பார்க்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. புதுவை பல்கலைக்கழகத்தில் சுப்பிரமணிய பாரதியார் தமிழியர் புலத்தில் ஒரு தமிழ்துறை தலைவராக உயர்ந்து இப்படி ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருந்து நான் இருந்த கருத்தரங்கை நடத்துவேன் அப்படின்னு அந்த பிள்ளை பிராயத்தில் எதிர்பார்த்திருக்க முடியாது. இருந்தாலும் நான் இன்று யோசிக்கிறேன், அகத்தியருடைய ஆசி அன்றே கிடைத்து விட்டதோ என்று இன்று நான் நினைத்து பார்க்கிறேன். ஏன்னா அந்த அகத்தியர் எனக்கு அந்த படக்காட்சி இன்னும் நினைவில்லை. அந்த காக்கா மட்டும் அந்த கமண்டலத்தில் இருக்கின்ற அந்த தண்ணீரை கொட்டிட்டு போகும், அந்த காட்சி இருக்குது. அப்புறம் டி.கே. கலாமா பாடின தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, அதெல்லாம் அவ்வளோ அழகாக பாட்டு வந்துட்டு நான் இன்னும் ரேடியோ கேட்டுட்ருக்கேன். இன்னும் கேட்டுருக்கேன். அந்த பாட்டை கேட்கிற பொழுதெல்லாம் அந்த நினைவுகள் வரும். அகத்தியர் என்கிற அந்த ஒரு மனிதனை பற்றி தான் நாம் சிந்திக்க இருக்கிற அந்த சூழல், அந்த தன்மை எல்லாங்கிறது நான் இப்போ சின்ன பிள்ளை பிராயத்தில் பார்த்த படம். நேற்று கூட அகத்தியர் படத்தை பார்க்குறேன். Generally, Tamil vanakkam சொன்னா கொஞ்சம் டைம் ஆகும். That's why I generally take English. That is very shortest we can finish. Already time is running short of time. Sorry that I am late because there was a medical camp and library connection நடந்தது. That is also important. So more than 2/3 we have a psychological issues and the rest we have health issues. That is the present day society. So we have to take care of that also. So, respected the writer, Mr. Molan, and inscript researcher Villinur N. Venkatesan. It is a very rhythmic name. Villinur N. Venkatesan, and Professor and Dean Dr. S. Sudalai Muthu, Dr. M. Karunanidhi, Associate Professor and Head, School of Tamil, Pondicherry University. And Bharati Chair, Dr. B. Ravi Kumar, and all the speakers who are going to deliver talk today on Agathiyar. So, good morning everyone, and all the students who are assembled here, the research scholars and the faculty members of Tamil. Good morning everyone. So, இன்னைக்கு அகத்தியர் சேஜ் அகத்தியர் பற்றி இன்னைக்கு எல்லாரும் we are going to talk about this. ஸோ தமிழ் நம்ம சொல்லுவோம் கல் தோன்றா மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்னு சொல்கிறது நம்ம ஈஸியாக சொல்லிவிடுவோம். ஆனால் அதில் பார்த்திங்கன்னா நிறைய இன்றைக்கி காலகட்டத்தில் எவிடன்ஸ் இல்லாத யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அகத்தியர் இருந்தார் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எத்தனை அகத்தியர் இருந்தான்னு வேறு புதுசாக ஒரு கலப்புறாங்க இப்போ. ஏன்னா நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அது. எத்தனை அகத்தியார் இருந்தாங்க, எத்தனை ஔவையார் இருந்தாங்க, இப்படிலாம் புதுசு புதுசாக நம்ம கலப்புறோம். ஆனால் வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் வெஸ்டர்ன் இதில் பார்த்திங்கன்னா
அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அவங்களாம் அவங்க ஹிஸ்டாரிக்கலில் ரெஜிஸ்டர் பண்ணும்பொழுது அவங்க ஜென்ரலி இந்த வானவியல் ரிலேட்டடாக அவங்க லிங்க் பண்ணுவாங்க. அப்போ வந்து இது மாதிரி அந்த அஸ்ட்ரானமி பேஸ்டு அவங்க எல்லாத்தையும் லிங்க் பண்ணுவாங்க. அதனால் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அது தேலிஸ் ஆகட்டும், யாராக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் அவங்களாம் வந்து பிஃபோர் கிறிஸ்ட் அவங்களது வந்து கரெக்டாக வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ தே மேக் ஷூர் தட் அந்த இம்பார்ட்டன்ட் திங் அந்த வெஸ்டர்னஸ் என்ன பண்ணோன்னா அது தப்பு ரைட்டு நம்ம ஒத்துக்கிற மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக வந்து அது சொல்லிவிடுவாங்க, நம்மளும் ஒத்துப்பாங்க. ஆனால் நம்ம கல்ச்சரில் இருக்கிறத 2 ப்ராப்ளம் தமிழில் மேக்ஸிமம் என்ன மெயின் ப்ராப்ளம் என்னென்னா 60 வருஷத்துக்கு தான் நேம் இருக்கும், 60 வருஷத்துக்கு மறுபடியும் மாறிடும். இது இவங்க எந்த 60 வருஷத்தில் இருந்தாங்க நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இதனால் நமக்கு வந்து நிறைய இந்த எப்போ அவர் ரெயிலி பிறந்தார் அப்படின்றதுல நிறைய டிபேட் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கலாம். எனக்கு வந்து சாதாரண மக்கள் நிறைய பேருக்கு அகத்தியர் எப்போ இருந்தார்னே வந்து ரியலி கொஸ்டின் மார்க். பட் நம்ம அதை வந்து டேட் வைஸ் நம்ம இன்னும் அது இது பண்ணுவோம். வால்மீகி ராமாயண காலத்தில் இருந்தார், அவர் சிவபெருமான் இருந்த டைமில் இருந்தார். ஸோ இதெல்லாம் வந்து சொல்கிறோமே, பட் எப்போ இருந்தார் ரியலாக அப்படின்றது தெரியாததுனால தான். அடுத்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அவர் வந்து இருந்த மாதிரி நம்ம ஹிஸ்ட்ரியில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கோம். அவர் இவர் சிவபெருமான் டைமில் இருந்தார், பட் லேட்டரான அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் தொல்காப்பியன் அப்படின்லாம் நிறைய 12 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க, அதெல்லாம் இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க காலகட்டம் வந்து நம்ம ஸ்டில் வந்து இன்னும் நம்ம கரெக்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. we have to accept our weakness, there is nothing wrong in it. ஸோ அதுதான் ஃபஸ்ட் திங் நம்ம வந்து ஒத்துக்கணும். நம்மளால் இதுக்கெல்லாம் சொல்ல முடியல, பட் we cannot say இதனால் அக்செப்ட் பண்ண முடியலன்றதுனால we cannot say it is wrong, did not exist. எங்கே அது எப்படி ஒரு பானையில் ஒரு குழந்தை பிறக்க முடியும்? அகத்தியர் அப்படி தான் சொல்லுவாங்க, பானையில் குழந்தை பிறந்தார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது எப்படி இது மாதிரிலாம் நம்ம பேசிட்டு இருக்க முடியும். பட் we have to see, but somebody registered in this, that should have been happened. அது எப்படி வந்து இன்றைக்கி ஏன் இது வந்து இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணும் அப்படின்னா, இன்றைக்கி நார்மலாக நடக்கிற நம்ம விஷயங்களே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நிறைய அறிவியல் விஷயம் இங்கே இருக்கிறவங்க உலகத்தில் எந்த இடத்துல இருக்கிற மனுஷங்கூடையும் பேசலாம். இன்றைக்கி அந்த சுச்சுவேஷனில் தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் இது நம்ம சப்போஸ் இன்றைக்கி பிரளயம் வருது, அழியுது, இல்லை ஃபுல் என்ன ஆகிட்டு ஃபுல் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் போயிட்டு அடுத்த உலகம் வந்து வேறு மாதிரி இதுன்னா இது சொன்னால் நம்ப மாட்டாங்க. அன்றைக்கி இந்த எழுத்துலேருந்து அந்த எழுத்துக்கு போய் பேசினாங்களாம். ஏன்னா அறிவியல் இப்போ வளராமல் இருக்கும், அடுத்து இன்னொரு பிரளயம் வந்தால். ஸோ அது மாதிரி தான் இன்றைக்கி நம்ம சுச்சுவேஷனில் இருக்கிறோம். எப்படி எது மாதிரி வாழ்க்கை முறை அப்போ இருந்தது, அகஸ்தியர் வாழும்போது எது மாதிரி வாழ்க்கை முறை இருந்தது? ஒரு தமிழ் சமுதாயம்னு ஒன்று உருவாக்கினார் அவர் தான் வந்து நம்ம 17 சித்தர்களில் மூத்த சித்தர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எது மாதிரி வாழ்க்கை முறை அவர் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணதான் இன்னும் நம்மக்கிட்ட கூட அந்த அவர் உருவாக்கி போன கல்ச்சர் நம்மக்கிட்டே ஒன்று இருக்காது. பார்த்தா அப்படின்னா நம்ம ஜென்ரலாக பண்ணுவோம் எந்த விஷயமும், அது நம்ம வந்து அது நம்ம புகழ் வெளியில் வரணும்லாம் நம்ம நினைக்க மாட்டோம். வேலை நடக்கணும், ஆனால் நம்ம பேர் அதில் முதல்ல வரணும்னு. இது தமிழ் சமுதாயத்தின் ஒரு கலாச்சாரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் அது இருக்கும். நம்ம வேலை தான் வெளியில் இருக்கணும், நம்ம பேர் முதல்ல இருக்கணும்னு நினைக்க மாட்டோம். இது சித்தர்களுடைய இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்க வேலை தான் முக்கியம். நம்ம தான் நிறைய சித்தருக்கு பேர் வச்சுருப்போம். அவங்க சொல்லிட்டு போகல, எந்த சித்தருக்கு திருக்குறள் அப்படின்றதே வந்து அவர் சொல்லலை என் பேர் திருவள்ளுவர்ன்ட்டு. அவர் என்னுடைய இது தான் வெளியில் வந்தோம். அதில் பெரிய தத்துவம் இருக்குது ஆக்சுவலாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்களோ, இப்போ நிறைய பேர் பைபிள் அப்புறமா குர்ஆன் அதை தான் எடுத்துன்னு போவாங்க. என்னென்னா அதில் சொல்லியிருக்கிறது தான் முக்கியம்னு நினைப்பாங்க. அதில் யார் வந்து அது ஆத்தர்ன்றது முக்கியம் கிடையாது, அவங்க வாழ்க்கை முறை கூட முக்கியம் கிடையாது. எப்படி வாழ்ந்தார், அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்ணலாம், அது மாதிரிலாம் அவங்க சொல்லலை. நான் சொன்னது தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அந்த முக்கியமாக அவங்க சொன்னது தான் நமக்கு எடுத்து கொடுப்பாங்க. திருவாசகம்னாலும் சரி,
ஸோ எல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்படின்றதுனால தான் சித்தர்கள் எல்லாம் நாங்கள் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நாங்கள் யார், நாங்கள் யாருக்கு பிறந்தோம், யாருக்கு வளர்ந்தோம், நாங்கள் எந்த ஜாதி, எந்த மதம், அதெல்லாம் அவங்க முக்கியத்துவம் கிடையாது. நாங்கள் சொல்கிற கருத்துக்கள் தான் முக்கியம். இது வந்து அவங்ககிட்டருந்து வந்தது தான். ஒரு அகஸ்தியர், அந்த 17 சித்தர்களுடைய கல்ச்சர் அது. இன்றைக்கி நம்ம அப்படி தான் இருப்போம். நம்ம சமுதாயம் நல்லா இருக்கணும் தான் உழைப்போம். நம்ம வந்து முன்னிறுத்தி நம்ம பெருமை அடையணும்னு நினைக்க மாட்டோம். நம்ம நார்மலான ஆளுங்க சொல்கிறேன், தட் இஸ் எக்ஸப்ஷன்ஸ். பட் நார்மலான ஆளுங்க, நம்ம பொலிட்டீஷியன்ஸ் அவங்க வந்து ஓட்டு வாங்கினதுக்காக அவங்க பண்ணுவாங்க. பட் நார்மலான ஆளுங்க வந்து நம்ம வந்து நம்ம வேலையை தான் வந்து வெளியில் காமிச்சுப்போம். நம்மளை பெருமைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்க முடியாது. இது ஸ்டில் ஃப்ரம் அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் அவங்களுடைய ஃபீச்சர்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இதெல்லாம் ஒத்து வராது. ஈவன் நார்த்தில் போனீங்கன்னா அவங்கள மெத்ராசி அப்படின்னு ஒதுக்கிடுவாங்க. நம்ம இப்போ தான் வந்து எல்லாம் நிறைய செருப்புலாம் போட ஆரம்பித்தோம். ஒரு 20, 30 இல்லை 1960s 70s நிறைய பேர் செருப்பே போட மாட்டேங்குது. ஏன்னா நமக்கு செருப்பே தேவை கிடையாது. ஆனால் அவங்க வந்து நார்த் இண்டியன்ஸ் வந்து இவங்க மெத்ராசி, இவங்க அன்சிவிலைஸ்டு அப்படின்வாங்க. அது ஒன்று இதுவாக பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா இங்கே தேவைப்படாது. நம்ம வந்து லீட் ஆல்வேஸ் சிம்பிள் லைஃப். இதுவும் நம்மளுடைய சித்தர்கள் கல்ச்சர் தான். வி ஹவ் டு லீவ் நார்மல் லைஃப். ஏன்னா ரீசன் என்னென்னா நம்ம என்வைரன்மெண்ட் அப்யூஸ் பண்ணக்கூடாது, சிம்பிள் லைஃப் வாழணும். எல்லாருக்கும் அறம்ன்றதே வந்து இப்போது கம்யூனிஸ்டில் சொல்கிறாங்க, உங்களுக்கு தேவையானது நீங்கள் உங்களுக்கு தேவையானது மற்றது நீ வச்சுருக்கீங்கன்னாவே நீங்கள் வந்து தப்பு அப்படின்றாங்க. இது நம்ம இதில் அதான் அறம்ன்றோம். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்ம உங்களுக்கு தேவையானது போக மற்றவங்களுக்கு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது நம்ம தமிழ் கல்ச்சரில் சொல்லியிருக்கிறது தான் அது. ஸோ இது மாதிரி ஒரு ஹைலி சிவிலைஸ்டு சொசைட்டி நம்மளுது பார்த்தீங்கன்னா தமிழ் சமுதாயம். இதெல்லாம் உருவாக்குறதுக்கு யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒன் வே அதர் இவங்க தான் இருந்திருப்பாங்க. நம்ம இன்றைக்கி வந்து கண்ணுக்கு கண் அப்படின்ற கல்ச்சரே கிடையாது நம்மளுது. ஊனுக்கு ஊன், கண்ணுக்கு கண், ஒருத்த அடிச்சனா திருப்பி அடிக்கணும் அவனை, இது மாதிரி கல்ச்சரே கிடையாது நமக்கு. ஏன்னா அது மாதிரி கல்ச்சர் உள்ள கண்ட்ரிஸ் இன்றைக்கி இருக்குது. ஆனால் நம்ம தமிழ் சமுதாயம் அது மாதிரி கிடையாது. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ் சமுதாயம் தான் சொல்லின்னு இருக்கும். இதெல்லாம் காரணம் என்ன? இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் இது ரொம்ப ஆழமாக தோண்டி பார்த்தீங்கன்னா நம்மளை நிர்மாணித்த இந்த சித்தர்களினுடைய வாழ்க்கை முறை தான் இருக்கும். அவங்களிருந்து வந்தவங்க தான் நம்ம எல்லாம். நம்ம அவங்கள பார்த்து அவங்கள்ட்ட படித்து ஒரு திருக்குறள் நீங்கள் படித்து அதை வாழ்நாள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிங்கனாவே பெரிய மாற்றம் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் உங்களோட மற்றவங்களுடைய நாட்டினுடைய கம்பேர் பண்ணிங்கனாவே பெரிய மாற்றம். நம்மளுடைய வே ஆஃப் திங்கிங், மற்றவங்களுடைய வே ஆஃப் திங்கிங் ரொம்ப மாறுபடும். நம்ம பார்த்தீங்கன்னா என்ன காரணம் என்னென்னா, இதெல்லாம் நம்ம நல்லா கிளியர் கட்டாக படிச்சுட்டு நம்ம அந்த இது நம்ம ஃபாலோ பண்ண இருக்க முடியாது. என்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நானே நன்னையும் செய்து விடல்ன்றது எவ்வளோ பெரிய தத்துவம் சொல்லுங்கள். அதை வந்து நான் படிச்சுட்டு டிட் ஃபார் டேட்னு போக முடியாது, கண்ணுக்கு கண் அப்படின்னு போக முடியாது நம்மளால். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய தமிழ் சமுதாயத்தினுடைய கலாச்சாரம். நான் தமிழ் பெருமையை பேசுகிறேன்றதுனால சொல்கிறேன், நம்ம ஆரிஜின் சொல்கிறேன், நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம், ஏன் இப்போ வந்து எதுக்கு இது வர அப்படின்னா, நம்மளுடைய ஏன் வந்து இப்போது பாரதிய பாஷா சமிதி ஏன் இந்த வந்து சேஜ் அகஸ்தியர் வந்து நீங்கள் பற்றி இங்கே பேசணும்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அது காரணம் இருக்குது. நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்முடைய ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் எங்கே போனாலும் தமிழில் பேச ட்ரை பண்ணுவார். தமிழை வந்து இப்போ காசியில் வந்து தமிழ் சங்கம் நடத்தின எல்லாம் காரணம் என்ன நினச்சி பாருங்கள். ஸோ நம்ம தமிழ் சமுதாயம் அவ்வளோ முன்னாடி இருந்து வந்த சிவிலைஸ்ட் கல்ச்சர். நம்ம கல்ச்சர் நீங்கள் எடுத்து எங்கே போய் நீங்கள் என்னாலும் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரியலிஸ்டிக்காக இருக்கும், ஒரு ப்ராப்ளம் இருக்காது. நீங்கள் தமிழ் ஆளுங்க போயிட்டு எங்கேயாவது கஷ்டப்படுறாங்களா இருக்காது. போவான் எங்கே ஃபாரின் கண்ட்ரியில் போனாலும் அங்கே அவங்களுடைய கல்ச்சர் ஐடென்டிட்டி வச்சுப்பாங்க. நீங்கள் அப்படியே இருங்க, நாங்கள் இப்படியே இருக்கிறோன்னு சொல்லிட்டு அப்படி ஐடென்டிட்டியும் மாறவே மாட்டாங்க. அதுதான் வந்து அவ்வளோ ஆழமான கலாச்சாரம். ஸோ நம்மளுடைய இந்தியாவினுடைய ஆழமான கலாச்சாரத்துக்கு தமிழ் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்கிறதால தான் இப்போ காசி தமிழ் சங்கம்லாம் நிறைய ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. தே ஃபவுண்ட் அவுட் ரிசர்ச் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லாத்துக்குமே வந்து இப்போது அகத்தியர் உருவாக்கின எழுத்துக்கள்லாம் மாறி போச்சு. பட் ஸ்டில் அந்த அவர் சொன்ன கருத்துக்கள் இன்னும் எங்கேயுமே நீங்கள் மாறலை.
அவ்வளோ ஆழமான கருத்துக்கள் வந்து அவங்க அன்றைக்கி சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ண வேண்டியிருக்கு. இந்த அகத்தியர் பற்றி நிறைய வல்லுநர்கள்லாம் இதை பற்றி பேசுறதுக்கு வந்திருக்காங்க. ஸோ ஐ தேங்க் டாக்டர் மாலன், மிஸ்டர் மாலன், as well as மிஸ்டர் வில்லியனூர் என் வெங்கடேசன் ஃபார் அக்செப்டிங் அவர் இன்விடேஷன். ஸோ மாலன்லாம் பிஸியான ஆள். ஸோ சார் வந்து நான் நியூஸில் தான் பார்த்துருக்கேன் அவரை. ஸோ நேரடியாக பார்க்கறதுல மிக்க சந்தோஷம். ஸோ அவர் ரொம்ப தேங்க்ஸ் சார், வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ லெட் அஸ் கிவ் a big round of applause to him. அவர் நிறைய இப்போ கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்கார் நம்மளுடைய தமிழ் சமுதாயத்தினுடைய ஐடென்டிட்டி. நிறைய நானும் வந்து நிறைய சோஷியல் மீடியா as well as டிவிலாம் பார்க்குறேன், நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய சிந்தனைகள் கண்டிப்பாக நமக்கு கொஞ்சம் ஆழமான, ஏன்னா அகஸ்தியரை ரிசர்ச் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது நமக்கு. ஸோ தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அது ஒரு பெரிய, நான் இன்னைக்கு மீட்டிங்கில் ஒரு ஹிஸ்ட்ரி கட்ட சொன்னேன். ஸோ ஃபிசிக்ஸ் சயின்டிஸ்ட் ஒருத்தர் சொன்னார், ஒரு நாளில் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா அந்த நாள் வந்து வேஸ்ட் அப்படின்னார். யூ ஹேவ் டு ஹேவ் எ ப்ராப்ளம், அதர்வைஸ் யூ கேனாட் சால்வ் த ப்ராப்ளம்ஸ். ஸோ ப்ராப்ளம் இல்லாத வாழக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம. ஸோ அதனால் அது மாதிரி தமிழுக்கு நிறைய இந்த மாதிரி ப்ராப்ளம்னா நான் சொல்கிறது உங்கள் ஸ்ட்ரெஸ் கொடுக்குற ப்ராப்ளம் கிடையாது. யூ ஹேவ் டு டேக் திஸ் ப்ராப்ளம்ஸ். தமிழ் எங்கே கல் தோன்றி மண் தோன்றான்னு சொன்னேன். எப்போ கல் தோன்றுச்சு, எப்போ மண் தோன்றுச்சு, எப்படி தமிழ் உருவாச்சு, எப்போ உருவாச்சு, இந்த தண்ணிக்கு இருக்கிற தமிழர்களுக்கு எங்கேருந்து தமிழ் ஆரம்பித்து அந்த வேர்டு எங்கெங்கெந்தெல்லாம் வந்திருக்கு. இதே இது மாதிரி ஒரு ஆழமான சிந்தனைகள் வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் இது வச்சுங்க, அவங்க உலகத்தையே வேறு மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் நம்ம சித்தர்கள் முறை மாதிரி நம்ம ரொம்ப காமாக வி டூ அவர் செல்ஃப் அண்ட் லீடிங் த லைஃப். ஸோ எங்கேருந்து ஆரம்பிச்சு ஏன் எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது. இன்றைக்கி உயிர்மை எழுத்துக்கள், அன்றைக்கி 54 எழுத்துக்கள் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது, அவங்க சாதாரணமாக உருவாக்கலை. ஏன்னா கலாச்சாரம், கல்ச்சர், ரிலீஜன் as well as அந்த ஒரு மொழின்றது வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சூரிய குடும்பம் இருக்கும். சூரிய குடும்பத்தில் சன், நம்ம 9 கோள்கள் இருக்கும். இதெல்லாம் யார் தாக்கி பிடிச்சுன்னு இருக்கிறது? யாருமே கிடையாது. ஒரு அப்படியே அந்த இடத்துல அப்படியே சுற்றின இருக்குது இல்லைங்களா? அதே மாதிரி தான் கலாச்சாரம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆதாரம்லாம் கண்டே பிடிக்க முடியாது. ஸோ எப்படி கல்ச்சர் ஃபார்ம் ஆச்சு, எதுக்காக கல்ச்சர் ஃபார்ம் ஆச்சு, எப்போன்னா மாறிங்க இது வேறு. ஸோ இது வந்து ஒரு மனிதன் இப்படி தான் இருக்கணும்லாம் வந்து ஒன்றுமே எங்கேயுமே வந்து சொல்லலை. ஒரு கல்ச்சருக்கு மாறும். ஸோ இதெல்லாம் அதுக்கு நம்ம பேஸ் உண்டாக்கி இப்படி தான் இருக்கணும். ஸோ மேரேஜ் பண்ணணும், நம்ம குழந்தைகள் எப்படி, குடும்பம்னா என்ன, ஏன் வந்து திருமணம் வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக பண்ணுவாங்க. எதுக்கு அது பெரிய ஃபங்க்ஷனாக பண்ணணும்? அப்போ தான் அவங்க மென்டலி தே அண்டர்ஸ்டாண்ட். ஒரு ப்ரெஷர் ஃபார்ம் ஆகி எல்லாரும் முன்னாடி நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம், அந்த திடீர்னு விட்டு போகக்கூடாது, இன்னும் ப்ராப்ளம் நிறைய வரும். அது ஒரு மென்டல் ப்ரெஷர் உண்டாகிறது நம்ம கல்ச்சரில் இல்லைங்களா? ஊரறிய கல்யாணம் பண்ணிவிட்டு திடீர்னு விட்டு போக முடியாது இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ரீசன்ஸ். நம்ம தமிழ் சமுதாயம் இருக்கிறது ஈஸியாக நம்ம வந்து உடச்சிட்டு போகிறது பண்ணிடலாம். ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் இருக்குது பின்னாடி. ஒரு மனிதன் எப்படிலாம் வந்து பிஹேவ் பண்ணுவான்னு மனதளவில் யோசித்து நம்ம கலாச்சாரத்தை உண்டாக்கியிருக்காங்க அன்றைக்கி. ஸோ இதெல்லாம் வந்து we have to take ஈவன் ட்ரெஸ்ஸிங், நம்ம ட்ரெஸ் பண்ணுறது, நம்ம ஏன் புடவை கட்டுறோம், எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம சிந்திச்சு தான் நம்ம அப்படியே அஜித் சொல்கிற மாதிரி ஒவ்வொன்றையும் செதுக்கி நம்ம உருவாக்கியிருக்கிறாங்க நம்ம தமிழ் கலாச்சாரத்தை. அதை வந்து நம்ம ஈஸியாக நம்ம வந்து தூக்கி எடுத்துகிட்டு போகக்கூடாது, யோசிக்கணும். யங்ஸ்டர்ஸ் இருக்கலாம், அவங்க வந்து யங்ஸ்டர் அப்படியே இருப்பாங்க. 20 வயசில் ஷார்ட்ஸ் போட்டுங்கிறவங்க 50 வயசில் வேட்டி சட்டைக்கு வந்துடுவாங்க. அவங்க அது வேறு வழி கிடையாது அவங்களுக்கு. ஆனால் நம்ம வந்து தமிழில் இருக்கிற நீங்கள் வந்து நிறைய உங்களுக்கு பொறுப்பு இருக்குது. அதில் ஒரு பொறுப்பாக தான் வந்து நம்ம பாரதிய பாஷா சமிதி வந்து உங்களுக்கு இந்த அகஸ்தியர் பற்றி பேசணுங்க. ஏன்னா நம்மக்கிட்ட தான் நிறைய நூல்கள் இருக்கும். இப்போ நான் சொன்ன நிறைய இன்ஃபர்மேஷன் நான் சாதாரண ஆள் தான், பட் நான் சொன்ன நிறைய விஷயமே அவங்களுக்கு வந்து பெரிய விஷயமா இருக்கும். அவங்க மற்ற காசி தமிழ் சங்கத்தில் இது மாதிரி நடந்ததா அப்படின்னு அவங்களுக்கு 17 சித்தர்கள் அப்போ வந்து நிறைய அவங்க பண்ணியிருக்கிறாங்க.
அதெல்லாம் வந்து அவங்களுக்கு புதுசாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம பேசும்பொழுது அது எல்லாருக்கும் போகும். அது எல்லாருக்கும் போகும்போது அது வந்து விழிப்படையும், நிறைய ரிசர்ச் வரும். ஸோ இன்றைக்கி மிஸ்டர் மாலன் பேசும்போதோ வில்லியனூர் என் வெங்கடேசன் பேசும்போது ஒரு புது கருத்துக்கள் நமக்கு கிடைக்கும். அந்த புது கருத்துக்களால் நமக்கு ஒரு புது ஆய்வு கிடைக்கும், புது விளக்கம் கிடைக்கும். அப்போ நம்ம வி வில் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட். மெயின் திங் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான் இது பண்ணுறது. நீங்கள் தமிழ் கல்ச்சர், தமிழ் சமுதாயத்தை எவ்வளோ முக்கியமாக எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் நடக்குது. என்னங்க, வி ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் விக்சித் பாரத் அப்படின்னும் போது ஒவ்வொரு சமுதாயத்தினுடைய ஐடென்டிட்டி நம்ம தமிழில் வந்து ஒரு இலக்கணம் எழுதி அதை வந்து ஃபாலோ பண்ண இந்த காலத்தெல்லாம் மற்ற சிவிலைசேஷனில் வந்து காட்டு மிரண்டியாக சுற்றி நின்றவங்க இன்றைக்கி நம்மளுக்கு வந்து டீச் பண்ணுறாங்க, நீ இப்படி தான் இருக்கணும், இதுதான் கரெக்டு அப்படின்னு. எப்படி எல்லாம் போகக்கூடாது. நம்ம வந்து வி ஆர் ஆல்சோ ஹேவிங் இந்த இன்ஹெரிட்டன்ஸ் பிரகாரம் நம்மளுடைய ஹெரிட்டேஜ் வந்து வெரி ஸ்ட்ராங் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நினைக்கணும். அதுக்காக தான் இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ ஐ தேங்க் தி பாரதிய பாஷா சமிதி as well as School of Tamil for organizing this, and I also thank especially the felicitation address speaker Villinurian Venkatesan as well as special address speaker Thiru Malan. So thank you one and all for giving me the opportunity. Thank you. சிறப்பு உரையாற்ற வருபவர் எழுத்தாளரும் இதழாளருமான திரு மாலன் அவர்கள் இந்தியாவின் உயரிய விருதுகளில் ஒன்றான பாரதிய பாஷா பரிஷத்தின் விருது, தமிழக அரசின் சிறந்த மொழிபெயர்ப்புக்கான விருது, கண்ணதாசன் விருது, கம்பன் கழக விருது மற்றும் 2021ஆம் ஆண்டிற்கான சிறந்த மொழிபெயர்ப்பிற்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். பேராசிரியர் கருணாநிதி ஐயா அவர்களுடைய மொழியிலேயே சொல்ல வேண்டுமென்றால் அவரை இவ்வாறு வரவேற்பது மிக பொருத்தமாக இருக்கும். நமஸ்தே நாராயணன் சார், வணக்கம் மாலன் சார். இது உங்களுக்கான நேரம். துணைவேந்தர் உள்ளிட்ட இந்த அவையில் இருக்கின்ற பெரியவர்களுக்கும் என்னுடைய இனிய மாணவ நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நானும் ஒரு மாணவனாகத்தான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். இது ஏதோ ஒரு அடக்கத்தினால் நான் சொல்லலை. உங்களைப் போல வகுப்புறையில் உட்கார்ந்து தமிழ் கேட்கிற, தமிழ் கற்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்ததில்லை. நான் 12ஆம் வகுப்பு வரைக்கும் தான் வகுப்புறையிலிருந்து தமிழ் படித்தேன். அதற்கு பிறகு என்னுடைய பாதை வேறு பக்கமாக போய்விட்டது. நான் ஒரு மருத்துவக் கல்லூரியில் படித்தேன். அதனால் அங்கே தமிழ் கிடையாது. அதனால் தமிழ் படிப்பதற்கான வாய்ப்பில்லை. நீங்களெல்லாம் தமிழ் கற்கிறீர்கள், நான் தமிழ் வாசித்தேன். அதனால் நானும் மாணவன் தான் என்று முதல்ல சொல்லிக்கொள்கிறேன். அதனால் இங்கு நான் சொல்லப்போகிற கருத்துக்கள் எல்லாம் ஒரு மாணவன் சொல்லுகிற கருத்துக்கள், சமயங்களில் மாணவர்கள் பேராசிரியர்களுக்கு சொல்லுகிற கருத்துக்களாகவும் அவை இருப்பதற்கு வாய்ப்புண்டு. இதுவரைக்கும் பேசினவர்கள் பேசினதிலிருந்து அதுக்கெல்லாம் விளக்கமோ பதிலோ எதிர்வினையோ ஆற்ற ஆரம்பித்தால் அதற்கு நேரம் போய்விடும் என்று நான் நினைக்கிறேன். முதல்ல துணைவேந்தர் அவர்களுக்கு நன்றி. ஒரு சில விளக்கங்கள் என்னவென்று சொன்னால், நம்முடைய மரபில், நம்மளுடைய சிந்தனை மரபில், இந்திய சிந்தனை மரபில் வருடங்கள் என்பது எண்களால் குறிக்கப்படுவதில்லை. அந்த வருடங்கள் என்பது ஏனென்றால் நம்முடைய முன்னோர்கள் என்ன நினைத்தார்கள் என்று சொன்னால், அவை ஒரு சைக்கிளிக் பேட்டர்னை பின்பற்றுகின்றன. 60 ஆண்டுகளுக்கு ஒரு சுழற்சி நடக்கிறது என்று அவர்கள் அதை கருதி அதை வைத்தார்கள். நீங்கள் பார்த்திருக்கலாம், உலகம் பூராவும் நாட்கள், வாரத்தின் நாட்கள் 7, மாதத்தின் நாட்கள் 30, ஒரு 42 நாள் வைத்துக்கொள்ளலாம் ஒரு மாதத்திற்கு என்று யாரும் நினைப்பதில்லை. ஒரு வாரத்திற்கு 12 நாள் வைத்துக்கொள்ளலாம் என்று யாரும் நினைப்பதில்லை. 42 நாள் வச்சா சம்பளம் தள்ளி போகுங்கிறதுக்காக இல்லை அது. ஏனென்றால் அது ஒரு சூரியனுடைய சுழற்சியின் அடிப்படையில் அது வைக்கப்பட்டிருக்கிறது. உலகம் பூராவும் அப்படித்தான். உலகம் பூராவும் 27 நட்சத்திரங்கள் தான், 12 ராசிகள் தான். அதற்கு காரணமும் சில அறிவியல் அடிப்படைகள் இருக்குது. அதை போல ஆண்டுகள் வருகிறது என்பதற்கும் அவை ஒரு சுழற்சியின் அடிப்படையில் வைக்கப்பட்டவை தான். ரோமானியர்கள் தான் ஆண்டுகளை எண்களாக துவக்குகிற ஒரு முறைக்கு வந்தார்கள்.
அது தவறு என்று சொல்ல முடியாது. நமக்கு இங்கே அதை போல் பின்னாலே சில முயற்சிகள் நடந்தன. சாலிவாகன ஆண்டுகள் என்று வந்தன, பிறகு திருவள்ளுவர் ஆண்டு என்று வந்தது. அதை பின்பற்றி பல முயற்சிகள் நடந்தன. இன்னொன்று, பெயர்கள் எல்லாம் இன்றைக்கு நாம் சந்திக்கிற பெயர்கள் எல்லாம் அவர்களுடைய ஒரிஜினல் பெயர் அல்ல. அதாவது இந்திய மரபில் என்னவென்று சொன்னால், ஒருவரை அவருடைய குணத்தின் இயல்பு அல்லது அவருடைய பட்டத்தின் இயல்பை வைத்து குறிப்பிடுவது. உதாரணத்துக்கு சொல்வதானால், பெயர்களை வைத்து குழப்பம் வரும். எத்தனை ஔவையார் இருந்தார், எத்தனை அகத்தியர் இருந்தார் என்று கேட்டால், பாரதியார் வாழ்ந்த காலத்திலேயே இன்னொரு பாரதியார் இருந்தார். அவர் பெயர் சோமசுந்தர பாரதியார். இன்னொரு பாரதியார் இருந்தார், அவர் சுதேசமித்திரலில் இவரை போலவே வேலை செய்தார். அவர் பெயரும் சுப்பிரமணிய பாரதியார். எனவே நம்முடைய மரபில் என்ன வந்து சொல்வதென்றால், இப்போ கணியன் பூங்குன்றன் என்று சொன்னால் பூங்குன்றம் அவனுடைய ஊர், கணியன் அவனுடைய தொழில். எனவே அப்படித்தான் நம்முடைய மரபு. ஔவையார் என்று சொன்னால் ஒரு மரியாதைக்குரிய ஒரு பெருமாட்டி என்று தான் அதற்கு அர்த்தம். அது வந்துட்டு ஔவை என்றால் தாய், ஔவை என்றால் வணக்கத்துக்குரிய ஒருவர். அதிலிருந்து தான் கொற்றம் கொடுக்கிற அவை கோற்றவை. எனவே நம்முடைய மரபில் இப்போ அகத்தியர் என்பதற்கான பெயருமே கூட எப்படி வந்தது என்று சொன்னால், சமஸ்கிருதத்தில் வந்து 2 காரணங்கள் சொல்கிறார்கள். ஒன்று, ஒளியிலிருந்து தோன்றியவர், அஜ் என்கின்ற ஒளியிலிருந்து உதித்தவர் என்பதனால் அது அகத்தியர். இன்னொன்று, கம் என்று சொன்னால் நகர்த்த முடியாதது, அகம் என்று சொன்னால் நகர்த்துவது. நகர்த்த முடியாததை நகர்த்தியவர், அதாவது விந்தியத்தை நகர்த்தியவர் என்கிற அர்த்தத்தில் அவருக்கு அந்த பெயர் வந்தது என்று சொல்கிறார்கள். எனவே அகத்தியரை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் அப்படியே வந்து லிட்ரலாக புரிந்து கொள்ள முடியாது. அதை வந்து நீங்கள் அதை என்ன அர்த்தத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதை ஒரு உவமையாக, ஒரு படிவமாக, ஒரு குறியீடாக நீங்கள் ஒரு அலிகோரிக்கல் சென்ஸில் வந்து அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டால்தான் நீங்கள் வந்து இன்றைக்கு கேட்கலாம், கடலை குடிக்க முடியுமா, மலையை தாழ்த்த முடியுமா, வடக்கும் தெற்கும் இந்த பக்கம் ஆட்கள் வந்து விட்டால் நீங்கள் பேலன்ஸ் செய்ய முடியுமா என்று அப்படியே நேரடியாக எடுத்துக்கொண்டால் அதுக்கு புரியாது. அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த கருத்தியல் என்ன? கடலை கடந்தார் என்று சொன்னால் அவர் கடலை குடித்தார் என்று சொன்னால் அவர் கடலை கடந்தார், அவர் இந்தோனேஷியா வரைக்கும் போனார். அதை போல் மலையை அழுத்தினார் என்று சொன்னால் வடக்குக்கும் தெற்குக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பேரியரை, அந்த தடுப்பை அவர் தளர்த்தினார். இப்போ வந்து அவர் அகத்தியரா என்று அவர்கள் கேட்டார்கள். அந்த அர்விகிதி பெயரோடு சேர்ப்பது என்பது வந்து அவர்கள் சேர்த்து கொள்வதில்லை. அவர்கள் பின்னால் வருகிறவர்கள் மரியாதை நிமித்தமாக அவரை அப்படி அவரது விருதியை பெயரோடு சேர்த்து கொள்வார்கள். இப்போ கம்பனே வந்து அகத்தியன் என்று எழுதுகிறார், தலைவன் என்று எழுதுகிறார், தலைவர் என்று எழுதுவதில்லை, தலைவன் என்று எழுதுகிறார். எனவே இந்த அன்மிகுதி எப்போது சேர்க்கப்படுகிறது என்றால், பின்னால் வருகிறவர்கள் அவர்களை மரியாதை நிமித்தமாக குறிப்பிடும் போது வருகிறது. அகஸ்தியனில் இருக்கக்கூடிய இந்த இஸ் என்பது தமிழ் எழுத்து இல்லை, அது வந்து கிரந்த எழுத்து என்று சொல்கிறார்கள். கிரந்த எழுத்து என்று சொன்னால் தமிழில் இருக்கக்கூடிய ஒரு உச்சரிப்பை சொல்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு எழுத்து. அது வடமொழி எழுத்தில், சமஸ்கிருதத்தில் இந்த ஷானா இந்த ஜானா எழுத்தை எழுத முடியாது. அது சரியா தவறாத என்று சொன்னால், அது சரி தவறு என்று ஆய்வுக்குள்ளே போனால் நாம் வந்து ஸ்டாலினை எழுத முடியாது, இந்த ஸ்டாலினில் ரஷ்ய ஸ்டாலின் எழுத முடியாது, எம்ஜிஆரை எழுத முடியாது, ஜெயலலிதாவை எழுத முடியாது, டிஎம் சௌந்தரராஜனை எழுத முடியாது, ஜானகியை எழுத முடியாது, ராஜாஜியை எழுத முடியாது, இவர்களெல்லாம் விட்டு விட்டு வரலாறு எழுத முடியாது. அதனால் அதற்குள்ளான சர்ச்சைகளில் போய் ஈடுபட வேண்டாம். மொழி என்பது ஒரு கருத்தை இன்னொருவருக்கு சொல்வதற்காக ஏற்பட்ட ஒன்று. தமிழன்தான் எழுதுவதனால் அது எழுத்து, மொழிவதனால் அது மொழி என்று பெயர் வைக்கணும். ஆங்கிலத்தில் லெட்டர் என்று வைத்திருக்கிறார்கள். லெட்டர் என்பதற்கு என்ன அர்த்தம்? ஏன் அதை லெட்டர் என்று அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அவர்களால் விளக்க முடியாது. நம்ம சொல்ல முடியும், எழுதுகிறோம் அதனால் அது எழுத்து, மொழிகிறோம் அதனால் அது மொழி, கூறுகிறோம் அதனால் அது கூற்று.
இது வந்து இந்த மொழிக்கே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. அது வந்துட்டு அது எதை செய்கிறோம் என்பதை அதை சொல்லிவிடும். அது வந்துட்டு சொல் என்றால் அது வந்து ஒரு வினையாகவும் இருக்கும், ஒரு பொருளாகவும் இருக்கும். எனவே இந்த மொழியா அந்த மொழியா என்கின்ற சர்ச்சைகள் வேண்டாம். ஒரு காலத்தில் வந்து இங்கே இந்தியாவுக்குள் இருக்கிற 2 மொழிகளும் ஒன்றோடு ஒன்று இணையான மொழிகளாக இருந்தது. எப்படி இப்போது ஆங்கிலமும் தமிழும் இருக்கிறதோ என்பதைப் போல இந்த அழைப்புதழை கூட அவர்கள் ஆங்கிலத்திலும் தமிழிலும் அடித்திருக்கிறார்கள். இது தமிழ் புலம் நடத்துகிற நிகழ்வு, தமிழ்நாட்டில் நடக்கிற நிகழ்வு. பேசுகிறவர்கள் தமிழர்கள், துணைவேந்தர் உள்பட. ஆனால் ஏன் ஆங்கிலத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் அதில் 2மே பேரலாக ஒன்றோடு ஒன்று இணையாக இருக்கிற ஒரு மொழி. அதை போல் ஒரு காலத்தில் சமஸ்கிருதமும் தமிழும் இருந்தது. பாரதியார் ஆரியத்துக்கு நிகராக வாழ்ந்தேன் என்று தமிழை பற்றி சொல்கிறார். எனவே இதில் வந்து ஒன்றோடு ஒன்று முரண்டி கொள்ள வேண்டிய அவசியங்கள் இல்லை. சங்க இலக்கியத்திலேயே 270 தமிழ் வடமொழி சொற்கள் இருந்தன என்று சொல்கிறார்கள். தொல்காப்பியர் அதை எப்படி எழுதுவது என்று நமக்கு சொல்லிக் கொடுத்து விட்டு போயிருக்கிறார். எனவே அதை குறித்து பெரிய சர்ச்சைகளுக்குள் போக வேண்டாம். ஏன் அகத்தியரை பாரதிய பாஷா சமிதி கொண்டாடுகிறது என்று சொன்னால், அகத்தியர் என்பவர் வடக்கையும் தெற்கையும் இணைத்தவர். அதாவது அகத்தியர் ரிக்வேதத்தில் 27 பாடல்களை கொடுத்தார். அதில் 21 பாடல்கள் ஒற்றுமையை வலியுறுத்துகிற பாடல்கள், ஹார்மோனி என்று சொல்கிறோமே அது மாதிரி ஒரு ஒற்றுமையை வலியுறுத்துகிற பாடல்கள். என்ன ஒற்றுமை என்று சொன்னால், அந்த இன்றைக்கு நான் சமஸ்கிருதத்தை பற்றி பேசுவதாக இல்லை, ஆனாலும் சொல்கிறேன். 2 பிரிவுகளுக்கு இடையில் சண்டை. அந்த சண்டையை தீர்த்து வைத்து, என்ன சண்டை என்று சொன்னால், எனக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, இது எனக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை, அதை நீ எப்படி எடுத்துக்கொள்ளலாம், இது எனக்கு கொடுக்கப்பட்ட உணவு, அதை நீ எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்று இந்திரனுக்கும் காற்று கடவுளுக்கும் சண்டை. 2 பேரும் தோழர்களாக இருந்தவர்கள். அதை தீர்த்து வைத்து அவரவர்கள் உணவை அவரவர்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்லி அகத்தியர் முடிப்பதாக ரிக்வேதத்தில் இருக்கக்கூடிய சூக்தம் என்று சொல்லுவோம், ரிக்வேதத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் சொல்கிறது. அது ஒரு காரணம். 2வது, அவர் ரிக்வேதத்தில் 27 பாடல்கள் எழுதினார், தமிழுக்கு இலக்கணம் செய்து கொடுத்தார். எனவே வடக்கையும் தெற்கையும் ஒரு மனிதன் ஒரு வடமொழியில் ஒரு படைப்பையும் கொடுத்து, தமிழ் பேராசிரியர்களுக்கு தெரியும், இதை வந்து தென் சொல் என்று சொல்வார்கள், தமிழை வந்து வடமொழியை வந்து மறை சொல் என்று சொல்வார்கள். அந்த தென் சொல்லிலும் இலக்கணம் செய்து கொடுத்து, வட சொல்லிலும் காவியங்கள் வேதம் பண்ணி கொடுத்ததனால் 2க்கும் இணைப்பு கொடுத்தவன் என்கின்ற அடிப்படையில் இன்றைக்கு அத்தகைய இணைப்புகள் தேவைப்படுகிறது என்பதனாலும், துணைவேந்தர் அவர்கள் சொன்னதைப் போல நம்மை பற்றி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், பிரதமர் போகிற இடங்களிலெல்லாம் தமிழ் இந்தியாவினுடைய முதல் பழைய மொழிகளில் ஒன்று, இதுதான் இந்திய மொழிகளிலேயே பழமையானது, சமஸ்கிருதத்தையும் விட பழமையானது என்று சொல்லி கொண்டிருக்கிறார். அதனால் அவர்கள் சரி, அப்படியானால் இவர்கள் யார், இவர்கள் என்ன செய்தார்கள், இவர்கள் என்ன எழுதினார்கள் என்கின்ற கேள்விகளை அவர்கள் வைப்பதனால் 2 பேரையும் புரிந்து கொள்ளட்டும் என்று நினைத்தார்கள். முதலிலே அதை பாரதியோடு தொடங்கினார்கள், மிக சரியாக பாரதியோடு அதை தொடங்கினார்கள். இப்போது அடுத்து அகத்தியரை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். பின்னால் ஒருவேளை குமரகுருபரை கூட அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம், நமக்கு தெரியாது அதை பற்றி. ஆனால் இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு நான் பேச வந்தது, முதல்ல பேராசிரியர் கருணாநிதி சொன்னதைப் போல தமிழ் தலைவர் அகத்தியர் என்று தான் நான் பேச நினைத்தேன். அது வேண்டாமே என்று அவர் கொஞ்சம் கருணாநிதிக்கு தமிழ் தலைவரோடு ஏதோ பிரச்சனை இருக்கிறது. சரி, அதனால் என்ன, ஆனால் தலைப்பு முக்கியம் இல்லை. பெண்களுக்குத்தான் புடவை வாங்கும்போது தலைப்பு முக்கியம். மற்றபடி கதைகளுக்கோ பத்திரிகை ஆசிரியனுக்கோ தலைப்பு முக்கியம் இல்லை. நான் அகத்தியரை நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், அவர் முக்காலத்திலும் இருந்தவர். முக்காலம் என்று சொன்னால் இன்றைக்கு பொதுவாக சொல்லுகிற இந்த நேற்று இன்று நாளை அந்த காலம் அல்ல.
அகத்தியர் 3 சங்க காலத்திலும் இருந்தார் என்று தமிழறிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள். முதல் சங்கம், கடைச்சங்கம், இடைச்சங்கம் எல்லாவற்றிலும் இருந்தார் என்று அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதை அந்த காலமும் அல்ல. அகத்தியரை பற்றி கபிலன் எழுதுகிறார் புறநானூரில், அகத்தியனை பற்றி மாங்குடி மருதன் எழுதுகிறார் மதுரை காஞ்சியிலே. அது ஒரு காலம், சங்ககாலம். பிறகு இடைக்காலத்திலே கம்பன் எழுதுகிறார். பிறகு நம்முடைய சமகாலத்திலே பாரதி எழுதுகிறார். அப்போ 3 வெவ்வேறு காலகட்டங்களிலும் பேசப்பட்ட ஒரு மனிதன் அகத்தியன். வட இந்தியாவிலே என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், அகத்தியர் 4 யுகங்களிலும் இருந்தார் என்று அவர்கள் சொல்வார்கள். 4 யுகங்களிலும் இருந்தார் என்றால் அவர்கள் சொல்லுகிற அந்த கிருத யுகம், திரௌபத யுகம், அந்த யுகங்கள் கலியுகம் வரைக்கும். அவர் கலியுகத்திலே கன்னியாகுமரியிலே வந்து கிழக்கு நோக்கி அமர்ந்து தியானம் செய்தார் என்று சொல்லப்படுகிறது. கலியுகம் தொடங்குகிற ஒரு காலகட்டத்தில் கன்னியாகுமரிக்கு எல்லாரையும் அழைத்து தியானம் வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. ஏனென்றால் அங்கே ஒரு குமரி நின்று நீலத்திரை கடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய்து கொண்டிருக்கிறாள். அதனால் கன்னியாகுமரியில் வந்து அகத்தியர் தவம் செய்திருக்கிறார், ஆதிசங்கரர் தவம் செய்திருக்கிறார், விவேகானந்தர் தவம் செய்திருக்கிறார், காந்தியடிகள் வந்து அங்கே இருந்திருக்கிறார். எனவே எல்லோரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு பகுதி. அதைப்போல அகத்தியர் அவர்கள் சொல்வது 4 யுகங்களிலும் இருந்தார்கள், 3 பிரமாணங்களிலும் இருந்தார், 2 காப்பியங்களிலும் இருந்தார், ராமாயண மகாபாரதம் என்ற 2 இதிகாசங்களிலும் இருந்தார் என்று அவர்கள் சொல்வார்கள். நான் சொல்வது என்னவென்று சொன்னால், அவர் வந்து கபிலனிடத்திலும் இருந்தார், மாங்குடி மருதனிடத்திலும் இருந்தார், கம்பனிடத்திலும் இருந்தார், பிறகு பாரதியிடத்திலும் இருந்தார். அவர் எழுதிய நூல்தான், அகத்தியம்தான் தமிழனுடைய முதல் இலக்கண நூல் என்று பலர் சொல்லியிருக்கிறார்கள். அதுதான் தொல்காப்பியத்தினுடைய முதல் நூல். தொல்காப்பியம் அதை வைத்து எழுதப்பட்ட நூல் என்றும் வழிநூல் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அதை பற்றி ஒரு மேற்கோள் மாத்திரம் படிக்கிறேன். அகத்தியர் என்ற புலவர் இயற்றிய நூலாதலால் இது அகத்தியம் என்று வழங்கப்படுகிறது. அகத்தியத்தில் முதல், இடை, கடை என வரையறுக்கப்படும் உச்சங்க காலங்களிலும் இதுவே தமிழ் இலக்கணத்துக்கான முதல் நூலாக திகழ்ந்தது என்று தமிழ் ஆய்வாளர்கள் ஐயமின்றி உரைக்கின்றனர். இது விக்கிபீடியா சொன்னது. விக்கிபீடியா சொல்வதெல்லாம் அப்படியே நம்பிவிடலாமா என்று கேட்டால் எல்லாவற்றையும் நம்ப முடியாது, ஆனால் எல்லாவற்றையும் நம்பாமலும் இருக்க முடியாது. அப்போ யார் சொன்னால் நம்புவது என்று என்னை கேட்டால், பின்னால் முதல் நான் சொன்னப்புறம் மாற்றுங்க. நான் யார் சொன்னால் நம்புவேன் என்று சொன்னால் பாரதியார் சொன்னால் நம்புவேன். அது பாரதியாருடைய தமிழ் புலத்தில், அவருடைய பெயர் வைக்கப்பட்ட ஒரு தமிழ் புலத்தில் நின்று கொண்டு நாம் பாரதியாரையும் கம்பனையும் நம்பவில்லை என்றால் வேறு யாரை நம்புவேன்? பாரதியார் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ஆதிசிவன் பெற்றுவிட்டான் என்னை ஆரியமைந்தன் அகத்தியன் என்றோர் வேதியன் கண்டு மகிழ்ந்தே நிறைமேவும் இலக்கணம் என்று எழுதுகிறார். ஏன் அது நிறைமேவும் இலக்கணம் என்று சொன்னால், அகத்தியர் 3 தமிழுக்கும் இலக்கணம் செய்தார் என்று சொல்கிறார்கள். இயல், இசை, நாடகம் என்ற 3க்கும் அவர் இலக்கணம் செய்தார். அதனால் முழுமையான இலக்கணம், நிறைமேவும் இலக்கணம் என்று அதை பாரதியார் சொல்கிறார். சரி, பாரதியார் சொன்னதற்கு முன்னால் யாராவது அகத்தியன்தான் தொல்காப்பியனுடைய குரு, தொல்காப்பியர் அகத்தியத்தை பின்பற்றி தான் எழுதியிருக்கிறார் என்று சொல்ல முடியுமா என்று கேட்டால், நானே தொல்காப்பிய அகத்தியருக்கு 12 சீடர்கள் இருந்தார்கள். அந்த 12 சீடர்களும் ஒரு 7 புறத்திணைகளுக்கு பாடல்கள் ஒவ்வொரு திணையை ஒவ்வொருவர் எடுத்துக்கொண்டு எழுதுவது என்று எழுதி அதை தொகுத்தார்கள். அதற்கு 12 படலம் என்று பெயர். அந்த 12 சீடர்களுடைய இதையும் தொகுத்தார்கள் என்று சொல்வதற்கு 12 படலம் என்று பெயர். இன்றைக்கு அந்த அகத்தியமும் கிடைக்கவில்லை, அந்த 12 படலமும் நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அந்த 12 படலத்தினுடைய பாயிரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வரி என்னவென்று சொன்னால்,
இதுதான் பன்னிரப்படல். இந்த இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு நான் வந்து நீங்கள் இதை அப்படியே எழுதிக்கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. 2 வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று, நான் இந்த ஸ்லைடை இங்கேயே விட்டுட்டு போயிடுவேன், உங்களுடைய பேராசிரியர்களிடமிருந்து கேட்டு வாங்கி கொள்ளலாம். அது எங்கே இருக்கிறது என்பதையும் குறித்திருக்கிறேன். அதை குறித்து கொண்டு நீங்கள் உங்களுடைய நூலகத்தில் கூட போய் பார்த்து கொள்ளலாம். இதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், இந்த பாடலுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், அழியா பெருமையுடைய அருந்தவ முனிவன் அகத்தியனால் ஏற்றப்பட்டது அகத்தியம். அதனை நன்கு குற்றமற கற்ற அதன் பொருளை அறிந்தோருள் நல்ல புகழை நிலைநாட்டிய தொல்காப்பியனும் என்றுதான் இந்த பாடலுக்கு அர்த்தம். எனவே இங்கு வந்து தொல்காப்பியனுக்கும் அகத்தியத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு லிங்க், ஒரு பிணைப்பு நமக்கு இங்கே கிடைத்து விடுகிறது. இன்னொரு அகத்தியம் இன்று வரை நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் இன்னொரு இலக்கண நூலான நன்னூலுக்கு மயிலைநாதன் என்று ஒருவர் உரை எழுதினார். மயிலைநாதன் எழுதிய உரைதான் இதற்கு எழுதப்பட்ட, நன்னூலுக்கு எழுதப்பட்ட முதல் உரை என்று சொல்லுகிறார்கள். அது முதல் உரையோ இல்லையோ, அதுதான் இருப்பதிலேயே பழமையான உரை. அந்த உரை இன்றைக்கு நமக்கு கிடைக்கிறது. ஓவை சாமிநாதையர் அதை பதிப்பித்திருக்கிறார். அந்த மயிலைநாதனுடைய உரை, நன்னூலுக்கான உரையை அவர் பதிப்பித்திருக்கிறார். அது நம்மளுடைய தமிழிணைய பல்கலைக்கழகத்தில் சைட்டில் போய் நீங்கள் தேடினால் கூட அது உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர் 13ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். அப்படியானால் ஒரு 1000 வருடங்களுக்கு முன்பு வரைக்கும் நமக்கு அகத்தியம் கிடைத்து கொண்டிருந்திருக்கிறது என்று பொருளாகிறது. அவர் என்ன சொல்கிறார் என்றால், அவர் சில சூத்திரங்களை விளக்கும் போது அதை சொல்லி அகத்தினார் இப்படி சொன்னார் என்று அவர் சொல்கிறார். அதற்கு ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்லுகிறேன். 259வது சூத்திரம். அதற்கு அவர் கொடுக்கிற மேற்கோள், அகத்தியிலிருந்து ஒரு மேற்கோளை கொடுக்கிறார். மிக அருமையான ஒரு மேற்கோள் என்றால் அந்த மேற்கோள் மிக நயமாக செய்யப்பட்டிருக்கிறது. அவர் அகத்தியிலிருந்து கொடுக்கக்கூடிய மேற்கோள்கள் எல்லாம் அகத்தினுடையது தான் என்றால் அது மிக அருமையாக செய்யப்பட்ட மேற்கோள்கள். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ் இலக்கணத்திலே உங்களுக்கு தெரியும், ஒரு மொழி என்று ஒன்று இருக்கிறது. பல பொருட்கள் சேர்ந்து உருவாக்குகிற ஒன்று ஒரு மொழி. இப்போது சாம்பார் இருக்கிறது என்று சொன்னால், சாம்பாரில் பருப்பு இருக்கிறது, புளி இருக்கிறது, பொடி இருக்கிறது, காய் இருக்கிறது, கருவேப்பிலை இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது. சில ஹோட்டல் சாம்பார்களில் தண்ணீர் மட்டும்தான் இருக்கிறது. ஆனாலும் கூட அதை நாம் ஒவ்வொரு பெயராக சொல்வதில்லை. அதை சாம்பார் என்று ஒரு சொல்லால் நாம் குறிக்கிறோம். அதை போல பல விஷயங்கள் சேர்ந்து உருவான ஒன்றை ஒரு பெயரால் குறிப்பது, ஒரு சொல்லால் குறிப்பது என்பதுதான் ஒரு மொழி என்பது. அந்த ஒரு மொழிக்கு அகத்தியர் கொடுக்கிற உதாரணங்களை பார்த்தீர்கள் என்றால், நான் சொன்ன மாதிரி உணவு, பிறகு பொத்தகம் என்று இங்கே அவர் சொல்வது என்னவென்று சொன்னால், அந்த காலத்தில் ஓலைச்சுவடிகளை தொகுத்து நடுவில் துளை போட்டு அதை கட்டுவார்கள். அதிலிருந்து வந்தது என்று சொல்கிறார். புத்தகங்களுக்கு தமிழன் ஏன் நூல் என்று பெயர் வைத்தான் என்று கேட்டால், ஓலைச்சுவடிகளெல்லாம் தொகுத்து கட்டுவது, ஒரு நூலாலே கட்டி வைப்பது, அதனாலே அதற்கு நூல் என்று பெயர் வந்தது. இது பொத்தல் போட்டு செய்தது, அதனால் பொத்தகம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. புஸ்தகா என்கின்ற வடமொழி சொல்லை தமிழில் எழுதுகிற போது புத்தகம் என்று எழுதினார்கள். நான் என்ன நினைப்பேன் என்று சொன்னால், ஒவ்வொரு புத்தகம் படிக்கும் போதும் நம்முடைய மனம் ஏதோ ஒரு விதத்தில் புதுமை பெறுகிறது, புதிய அகம் கொடுக்கிறது. புத்து அகம் என்பதுதான் புத்தகம் என்று நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். அதை போல சேனை, படை இருக்கிறது. ஒரு ஆர்மியில் என்று சொன்னால் அதில் எல்லா வகையான மக்களும் அதில் இருக்கிறார்கள், எல்லா வகையான கருவிகளும் அதில் இருக்கிறது. ஆனால் ஒவ்வொன்றையும் நான் சொல்வதில்லை. அதை சேனை, படை என்று ஒரு சொல்லாலே நாம் குறிக்கிறோம். இப்படி அவர் சொல்லிக்கொண்டே போகிறார். மாலையை பற்றி சொல்கிறார். பல மலர்களால் சேர்த்து துவக்கப்பட்டது. ஆனால் இது இந்தந்த மலர் என்று அதை சொல்வதில்லை. அதை மாலை என்று நாம் சொல்லுகிறோம். கதவு என்று சொல்லுகிறார். கதவில் மரம் இருக்கிறது, அதில் தாழ்பால் இருக்கிறது, பூட்டு இருக்கிறது, கீழ் இருக்கிறது, நிலை இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றுக்கும் சேர்த்து அதற்கு பெயர் கதவு. இது அகத்தியர் சொன்னார் என்று
ஆசிரியர் அகத்தியனார் எனக் கொள்க என்று மயிலைநாதன் எழுதுகிறார். அதை போல இன்னொரு இதையும் சொல்கிறார். நமக்கு நேரம் இருக்குமான்னு தெரியல, இருந்தாலும் நாம் சுருக்கமாக தாண்டி விட்டு போகிறேன். இன்னொன்று, இதுவும் அகத்தியர் சொன்னார் என்று மயிலைநாதன் நன்னூலுக்கு சொல்வது தான். அதில் 258வது சூத்திரத்துக்காக அவர் சொல்கிறார், இது நம்ம தமிழறிஞர்கள், தமிழ் ஆய்வாளர்கள், பேராசிரியர்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூத்திரம் என்று நான் நினைப்பேன். என்னவென்று சொன்னால், ஒரு கருவி இருக்கிறது, உரை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் சொல்லுகிறார். ஒரு கருவி இருக்கிறது, கருவி ஒன்றை செய்கிறது. ஒரு வைர ஊசியை கொண்டு ஒரு தங்க நகையை செய்கிறார்கள். ஒரு இரும்பு வைத்து ஒரு இரும்பு கருவியை செய்கிறார்கள். ஆனால் அந்த கருவி எப்போதும் அதனுடைய இறுதியில் அதோடு இருப்பதில்லை. அந்த தங்க நகையோடையே அதை செய்த கருவி இருப்பதில்லை. இரும்பு கருவியை செய்வதற்கு பயன்படுத்திய கருவி அந்த இரும்பு கருவியோடையே இருப்பதில்லை. ஆனால் நமக்கு என்னவென்று கேட்டால், நமக்கு குறளே மொத்தமும் ஒரு 1000க்கும் குறைவான வார்த்தைகளில் எழுதப்பட்ட குறள். ஒரு குறளுக்கு 7 வார்த்தை, 1330 குறள். கணக்கு தெரிந்தவர்கள் கால்குலேட்டரில் வச்சு போட்டு படுத்துக்கொள்ளலாம். 1000க்கும் குறைவான வார்த்தைகளில் எழுதப்பட்டது. ஆனால் அதை பற்றி எவ்வளோ புத்தகங்கள், பல்லாயிரக்கணக்கான புத்தகங்கள், பல்லாயிரக்கணக்கான வார்த்தைகளில் ஒரு 500 பக்கங்களுக்கு கூட குறளை பற்றி புத்தகங்கள் வருகிறது. அவர் 7 வார்த்தையில் சொல்லிவிட்டு போய்விட்டார். ஆனால் இவர் என்ன சொல்ல வருகிறார் நூலிலே என்று சொன்னால், அந்த அகத்தியர் என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், ஒரு கருவி என்பது அதில் சொல்லப்பட்டிருக்கிற பொருளையும் அதில் சொல்லப்பட்டிருக்கிற சொல்லையும் அறிவதற்காகத்தான் இருக்க வேண்டுமே தவிர அதை தாண்டி அது இருக்கக்கூடாது என்று அவர் சொல்கிறார். இப்போ உள்ளாடைய ஒரு பனியன் அணிந்து கொண்டு தான் மேலே சட்டை அணிந்து கொள்கிறோம். சமயத்தில் சில பனியன் நம்ம சட்டை விட்டு வெளியில் தொங்கிக் கொண்டிருந்தால் எவ்வளோ அசிங்கமாக இருக்குமோ, அதே ஆங்கிலத்திலே சண்டே இஸ் லாங்கர் தேன் மண்டே என்று சொல்வார்கள். சண்டே தான் முதலில் வந்தது, அதற்கு பிறகுதான் மண்டே வந்தது. ஆனால் மண்டே விட சண்டே நீளமாக இருந்தால் அப்போ மண்டேக்கு முக்கியத்துவம் இருக்காது. அதை போல் நீங்கள் எதை கொண்டு, ஒரு கருவி என்பது எதற்கு இருக்கிறது என்றால் ஒன்றை செய்வதற்கு இருக்கிறது. ஆனால் அதோட வேலை முடிந்தது என்றுதான் அவர் அதை சொல்வதற்குத்தான் வைர ஊசியும் மயன்வினை இரும்பும் செயிறு பொலிவினை செம்மைசை ஆணியும் தமக்கமை கருவியும் தாமவை போல, அதோடு முடிஞ்சது, செஞ்சுட்டா அதோடு முடிஞ்சிடணும். உரைத்திறம் உணர்த்தலும் உரையது தொழிலே என்கிறார் அகஸ்தியர். இதை தவிர இது அகத்தியம் நமக்கு கிடைக்கவில்லை. அகத்தியர் இப்படி சொன்னார் என்பதை நாம் மயிலைநாதன் சொன்னதன் அடிப்படையிலே வைத்துக்கொண்டு நாம் பேசுகிறோம். நேரடியாக அகத்தியரை பற்றி நமக்கு குறிப்புகள் எங்கே இருக்கின்றன என்று பார்த்தால் புறநானூற்றிலே இருக்கிறது. புறநானூற்றிலே இருக்கக்கூடிய 201வது பாடல் எல்லோருக்கும் தெரிந்த கதை. மூவேந்தர்கள் பாரிமலையை சூழ்ந்து கொண்டார்கள். பாரி இறந்து போனான். அவனுக்கு 2 மகள்கள். அந்த பெண்களை யாருக்காவது திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்கின்ற பொறுப்பை கபிலர் ஏற்றுக்கொள்கிறார். ஒவ்வொரு அரசனாக போய் நீ கல்யாணம் செய்து கொள் என்று கேட்கிறார். மூவேந்தர்களோடு பகை வரும் என்பதனால் அவர்கள் யாரும் அஞ்சி திருமணத்திற்கு ஒப்புக்கொள்வதில்லை. அப்படி போய் கேட்ட ஒருவன் இருங்கோவேள் என்கின்ற இவனிடத்தில் போய் கேட்கிறார். அந்த பாடல் எப்படி துவங்குகிறது என்று சொன்னால், இவர் யார் என்று நீ கேட்கிறாயா, இவர் யார் என்குவை ஆயின், இவரே இந்த முல்லைக்கு ஒரு தேர் கொடுத்தான்ல பாரின்னு ஒருத்தன், அவனுடைய மகள். அவன் யாருன்னா என்னுடைய நண்பன் என்று சொல்லி தான் அவர்களை அறிமுகப்படுத்துகிறார். இவர் யார் என்குவையாயின் இவரே ஊருடன் இரவலர்க்கு அருளி தேருடன் முல்லைக்கு ஈத்த செல்லா நல்லிசை படுமணி யானை பரம்பின் கோமான் நெடுமான் பாரி. அந்த நெடுமான் பாரியுடைய மகளிர். யானே தந்தை தோழன், இவர் என் மகளிர், எனவே எனக்கும் மகள். அந்தணன் புலவன் கொண்டு வந்தேனே என்று சொல்லி அந்த இருங்கோவலை பற்றி பேசுகிற போது அவனிடத்தில் சொல்கிறார், நீ யார் என்று சொன்னால், நீயே வடபால் முனிவன் தடவினுள் தோன்றி செம்பு புனைந்து ஏற்றிய சேண் நெடும் புரிசை, காப்பர் லைன்டு வால்,
செம்பு புனைந்து ஏற்றிய சேன் நெடும் புரிசை உவரா ஈகத் துவரை ஆண்டு 49 வழிமுறை வந்த வேளிருள் வேளியே என்று அவனை வந்து சொல்லுகிறான். இதில் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய வரி இந்த வடபால் முனிவன் தடவினுள் தோன்றி. இந்த வடபால் முனிவன் என்பது யார் என்கின்ற கேள்வி வருகிற போது நச்சினார்க்கினியர் அவரை அகத்தியர் என்று குறிப்பிடுகிறார். நெக்ஸ்ட், இது நச்சினார்க்கினியர் அவரை அதற்கு என்ன அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், இதற்கு ஆதாரமாக அவர் அந்த ஒரு 18 பேரோடு வந்த என்று சொல்கிறார் என்று அந்த பாடலில் இருக்குல்ல, அதற்கு அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அகத்தியர் இங்கு தென்னிந்தியாவிற்கு வருவதற்கு முன்பு துவாரகைக்கு போய், கிருஷ்ணன் ஆண்ட துவாரகைக்கு போய் அங்கிருந்த 18 வேளிர் அரசர்களையும் அவர்களுடைய குடும்பத்தையும் அவரோடு அழைத்து கொண்டு தென்னிந்தியாவிற்கு வந்தார். அதாவது இந்த திருமணம் போது தென்னிந்தியா உயர்ந்தது, வடபுலம் தாழ்ந்தது என்கிற போது அதை சமணப்படுத்துவதற்காக சிவன் இங்கு அவரை அனுப்புகிறார் இல்லையா. அப்போ போய் கேட்டு அவர்களோடு ஒரு 18 அரசர்களையும் 18 அந்த அரசர்களுடைய குடும்பத்தினரையும் ஆக மொத்தம் ஒரு 49 பேரை இங்கே கொண்டு வந்தார். அவர்கள் வந்து தான் இந்த காட்டை அழித்து நாட்டை உருவாக்கினார்கள் என்பது ஒரு கதை, சொல்லப்படுகிற கதை. அந்த 49 பேரின் இதில் வந்தவன் நீ என்று அவர் சொல்கிறார் என்று இது நச்சினார்க்கினியர், இதுதான் நச்சினார்க்கினியர் கொடுக்கக்கூடிய உரை. அதில் வந்து நம்ம உரையாசிரியர்களுக்குள் பெரிய விவாதங்கள் நடந்திருக்கின்றன. இதில் வடபால் முனிவன் என்பது அகத்தியரை குறிக்கிறது என்று ஐராவத மகாதேவன் எழுதியிருக்கிறார். ஐராவத மகாதேவன் எழுதுவதற்கு அவர் தன்னுடைய சொல்வதற்கு ஆதாரமாக அவர் என்ன வைத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், மு ராகவையங்கார் என்று ஒரு தமிழறிஞர் இருந்தார். மு ராகவையங்கார் வந்து வேளிர் வரலாறு என்று ஒரு நூல் எழுதினார். அந்த வேளிர் வரலாற்றில் சொல்லப்பட்டிருப்பதை அடிப்படையாக வைத்து ஐராவத மகாதேவன் இந்த வடபால் முனிவன் என்பது அவரை குறிக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். இன்னொரு சான்று அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அதில் அந்த இந்த தடவினுள் தோன்றி என்று இருக்கிறது இல்லையா, அந்த தடவினுள் தோன்றி என்று சொன்னால் தடவு என்பது என்ன என்பதை பற்றி ஒரு உரையாசிரியர்களுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருந்தன. சில உரையாசிரியர்கள் அதை ஓமகுண்டம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நச்சினார்க்கினியரும் பின்னாலே ஐராவத மகாதேவனும் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், தடா என்றால் பாத்திரம். தடா என்றால் பாத்திரம் என்பதற்கு என்ன ஆதாரம் என்று ஐராவத மகாதேவன் சொல்கிறார் என்று சொன்னால், கொடுமணலிலே நடந்த அகழ்வாய்விலே எடுக்கப்பட்ட அந்த ஒரு பாத்திரத்தினுடைய ஒரு மண்பாண்டத்தினுடைய வெளியிலே தமிழ் பிராமி எழுத்திலே தடா என்று எழுதப்பட்டிருந்தது. அதற்கு தொல்லியலாளர்கள் கொடுத்த விளக்கம் என்னவென்று சொன்னால், தண்ணீரை குளிர்மையாக வைத்து கொள்வதற்காக செய்யப்பட்ட பாத்திரம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இன்றைக்கு நமக்கு தெரியும், நான் மதுரையில் தான் நான் வளர்ந்தேன். அங்கு வெயில் காலத்தில் வந்து தெருவில் மேலே கூரை போட்டு கடைகள் முன்னால் பானையில் தண்ணி வைத்திருப்பார்கள். சில புண்ணியவான்கள் அதில் வெட்டி வேரையும் போட்டு வைத்திருப்பார்கள். அதனால் குடிப்பதற்கு அது வாசனையாகவும் இருக்கும், குளிர்ந்த தண்ணீர் கிடைக்கும். எனவே அப்படி ஒரு அந்த காலத்தில் இருந்தது, கொடுமணல்லையே அந்த இது இருந்தது என்று அவர் குறிப்பிடுகிறார். இன்னொன்று இலக்கிய சான்றாக என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஆண்டாள் நாச்சியார் திருமொழியிலே பேசுகிற போது 100 தடா வெண்ணெய் என்று எழுதுகிறார், 100 தடா அக்காரடிசல் என்று அவர் எழுதுகிறார். அவர் அந்த மாதிரி வேண்டிக் கொண்டதாகவும் அவர் செய்ய முடியாமல் போனதால் பின்னால் ராமானுஜர் வந்து செய்ததாகவும் இன்றைக்கும் அழகர் கோவிலில் போனால் நீங்கள் அந்த இதை நீங்கள் பார்க்கலாம். எனவே தடா என்றால் குடம். அப்போது இந்த வடபால் முனிவன் தடவினுள் தோன்றி என்று சொன்னால், அந்த குடத்திலிருந்து தோன்றிய வடபுலத்திலிருந்து வந்த முனிவன் அது யார் என்றால் அகத்தியன் என்று அவர் பேசுகிறார். பிறகு இன்னொரு சங்க இலக்கியமான மதுரை காஞ்சியில் இப்படி ஒரு பாடல் இருக்கிறது, தென்னவன் பெயரிய துன்னர்ந்து. இதில் வந்து தொல்முது கடவுள் என்பது யார்
என்பது குறித்து உரையாசிரியர்களுக்குள்ளே இது தொல்முது கடவுள் என்பது சிவன் என்று சிலர் சொல்லுகிறார். ஆனால் அதை நீங்கள் தென்னவன் என்ற சொல்லோடு பொருத்தி பார்த்தால் தான் சரியாக இருக்கும் என்று சொல்லி நச்சினார்க்கினியார் என்ன சொல்கிறார், ராவணன் தமிழகத்தை ஆள வேண்டும் என்று வந்தபோது அவனை ஆளவிடாமல் தடுத்த அகத்தியன் அவன்தான் தொல்புது கடவுள் என்று அவர் சொல்கிறார். இதை இதுதான் நச்சினார்க்கினியார் சொல்லுவார். ராவணனை தமிழ்நாட்டை ஆளாதபடி போக்கின கிட்டுதற்கரிய வலியுடையவனாகிய பழமை முதிர்ந்த அகத்தியன் என்று நச்சினார்க்கினியார் சொல்கிறார். சரி, நச்சினார்க்கினியார் சொன்னார், அதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயமா என்ன என்று சிலர் கேட்கலாம். நச்சினார்க்கினியரை பற்றி மிகுந்த மரியாதை வைத்திருந்தவர் உவே சாமிநாதையர். உவே சாமிநாதையர் அவனுடைய பாதம் எப்போதும் என் மனதிலே இருக்கட்டும் என்று கேட்டுக்கொண்டவர் உவே சாமிநாதையர். அவர்தான் நமக்கு சங்க இலக்கியங்களை பதிப்பித்துக் கொடுத்தவர். இது பெருவழக்காக இலக்கியத்திலே சொல்லப்படுகிற சொல் உச்சிமேல். யார் சொன்னார் என்று தெரியவில்லை. ஆனால் உச்சிமேல் புலவர்கள் நச்சினார்க்கினியர் என்று சொல்வார். ஆனால் இதை தவிர வேறு ஏதாவது சான்று இருக்கிறதா என்று சொன்னால், காளிதாசனுடைய ரகுவம்சத்திலே ஒரு கதை இருக்கிறது. காளிதாசனுடைய ரகுவம்சத்திலே இந்துமதி என்கின்ற பெண் சுயம்பரத்திற்கு வருகிறார். சுயம்பரம் என்றால் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும், சினிமாவில் பார்த்திருப்பீர்கள். மணப்பெண்ணின் கையிலே சுயமாக வரித்துக் கொள்வது, கணவனை சுயமாக வரித்துக் கொள்வது. மணப்பெண்ணின் கையிலே ஒரு மாலையை கொடுத்து அரசர்கள் எல்லாம் உட்கார்ந்திருப்பார்கள். ஒவ்வொருவராக அந்த பக்கத்திலே வருகிற தோழி ஒவ்வொருவருடைய சிறப்பையும் சொல்லி கொண்டு வருவாள். அவள் யாருக்கு பிடிக்கிறதோ அவளுக்கு மாலையிடுவாள். இதுதான் சுயம்பரம். இந்துமதிக்கு சுயம்பரம் நடக்கிறது. இந்துமதி வருகிற போது எல்லா தேசத்து அரசர்களும் அமர்ந்திருக்கிறார்கள். அங்க தேசத்து அரசர்கள், அவந்தி தேசத்து அரசர்கள், கலிங்க தேசத்து அரசர்கள். அதில் நம்முடைய பாண்டியனும் அங்கே போய் அமர்ந்திருக்கிறார். பாண்டியனும் போய் இருக்கிற போது அவனை பற்றி அந்த தோழி அவனுக்கு அறிமுகப்படுத்துகிற போது என்ன சொல்கிறாள் என்று சொன்னால், ராவணன் தமிழகத்தை ஆண்டு விடாதபடி தடுத்ததனால் அவர்களுக்குள்ள ராவணன் பாண்டியனை பார்த்து பயப்பட்டான். ஏன் பயப்பட்டான் என்று சொன்னால், அவனிடத்தில் ஒரு பிரம்மாஸ்திரம் என்கின்ற ஒன்று இருந்தது. அந்த பிரம்மாஸ்திரம் அவனிடத்தில் இருந்ததுனால, அவன் பயப்பட்டதுனால, இரண்டு பேரும் ஒரு ஒப்பந்தம், இன்றைக்கு சொல்கிறாங்க இல்லையா, ஒரு பீஸ் ட்ரீட்டி என்று இன்றைக்கு சொல்லுகிறார்கள் இல்லையா, அதே போல் ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டுக் கொள்வதில்லை, யுத்தம் பண்ணுவதில்லை என்று ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். அந்த பாண்டியனுடைய குரு அகஸ்தியன். அந்த பாண்டியன் அஸ்வமேத யாகம் செய்துவிட்டு குளித்து எழுந்து வருகிற போது, அந்த யாகத்தை சரியாக செய்தாயா என்று அகஸ்தியன் அவனிடத்திலே கேட்கிறான் என்று ரகுவம்சத்தில் எழுதி கொண்டு போகிறார்கள். அதில் காளிதாசனுடைய கற்பனை ரொம்ப பிரமாதமான ஒரு கற்பனை. பாண்டியனை அவன் விவரிக்கிற போது, பரந்த தோள்களுடைய பாண்டியன் அணிந்திருக்கிற அந்த முத்து மாலை மலையிலிருந்து வருகிற நதிகளைப் போல இருந்தது என்று அவன் எழுதுகிறான். அவன் தரித்திருந்த கிரீடத்தின் மேலிருந்து ஒளிர்கிற அந்த ஒளி மலை முகடுகளில் சூரியன் வருகிற போது இருக்கிற ஒளியைப் போல் இருந்தது என்று அவன் எழுதுகிறான். அவன் உடம்பிலிருந்து சந்தன வாசனை வந்தது என்று எழுதுகிறான். இந்த முத்து சந்தனம் எல்லாம் நம்முடைய தென்னாட்டிலே பாண்டி நாட்டிலே விளைந்தது. எனவே அதை சொல்லி அவன் காளிதாசன் அதை பற்றி சொல்கிறான். எனவே நச்சினார்க்கினியர் சொன்னதற்கான சான்று எங்கே இருக்கிறது என்று சொன்னால் ரகுவம்சத்தில் இருக்கிறது. அடுத்து இதில் பார்த்தீர்களே ஆனால் கடவுள் என்று சொல்லிவிட்டான். அந்த மாங்குடி மருதன் அதை பற்றி எழுதுகிற போது, இந்த மதுரை காஞ்சியை எழுதிய மாங்குடி மருதன் கடவுள் என்று அவனை சொல்லிவிட்டான். ஆனால் கம்பன் அதுக்கு பின்னால் ராமாயணத்தில் எழுதுகிற போது அகஸ்தியனை பற்றின ஒரு அகஸ்தியன் ராமனிடத்தில் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு வரி எழுதுகிறான். துண்டமதி வைத்தவனை ஒத்த முனி சொல்லும் என்று ஆரம்பிக்கிறது. துண்டமதினா உடைந்த சந்திரன். அதை வைத்து அவன் சிவனைப் போல் இருக்கிறான் அகத்தியன் என்று கம்பன் அவனை வர்ணிக்கிறான்.
சரி, கம்பன் அப்படி வந்து சொல்வது என்று சொன்னால், கம்பனுக்கு வந்து தலைவன் என்றால் கம்பனுக்கு கடவுள்தான் தலைவன், அல்லது கடவுளே அவன் தலைவன் என்று தான் சொல்லி. ஏன்னா முதல் பாட்டே அதான், உலகம் யாவையும் தாமுட வாக்களும் என்று ஆரம்பிப்பதில் வந்து அழகிலா விளையாட்டுடையார் அவர் எம் தலைவர், தலைவர் அன்னவருக்கு சரண் நாங்களே என்று தான் அந்த பாடலை தொடங்குகிறது. ஆனால் நேரடியாக ஒரு இடத்துல இதுதான் கருணாநிதிக்கும் எனக்கும் ஒரு முரண்பட்ட பாடல். இது வந்து என்னவென்று சொல்கிறான் என்று சொன்னால், அவன் இதிலிருந்து இது வந்து அரண்ய காண்டத்திலே தனியாக அகத்திய படலம் என்று ஒன்று வைத்திருக்கிறான். நான் அதை பற்றி பேசப்போவதில்லை, சேதுபதியுடைய சாபத்துக்கு நான் ஆளாக விரும்பவில்லை. அதனால் நான் வந்து அதை கூடி மட்டும் தொடாமல் நகர்ந்து விட பார்க்கிறேன். ஆனால் இது வந்து அயோத்தியா காண்டத்திலே வரக்கூடிய ஒரு அரண்ய காண்டத்திற்கு முன்னால் பரதன் ராமனை அழைப்பதற்காக போகிறான். அப்போது அவனோடு மொத்த படை, ஊர் மொத்தமும் சென்று விடுக்கும். முதல்ல ஆரம்பிக்கும் போது படை என்று ஆரம்பிக்கிறார் கம்பன், பின்னாலே ஊர் முழுக்க சேர்ந்து கொண்டது என்று சொல்கிறார். ஊர் காலியாகிவிட்டது. ஊர் காலியாகிவிட்டது என்று சொன்னால் அது எப்படி இருந்தது என்று சொன்னால், அகத்தியருடைய 3 செயல்களையும் சொல்லுகிறார். ஒன்று, கடலை குடித்த போது எப்படி கடல் காலியாகிவிட்டதோ அதை போல, எப்படி இந்த வடக்கையும் தெற்கையும் சமன் செய்வதற்காக வந்து வந்தானோ அதை போல, எப்படி விந்தியத்தை அழித்ததற்காக அவர் அழித்ததினால் விந்தியம் தாழ்ந்ததோ அதை போல் மொத்த படையும் மொத்த ஊரும் காலியாகி போய் பூமியில் நிற்பதனால் பூமி தாழ்ந்தது என்று அந்த 3ஐயும் சொல்லி, அது நமக்கு சந்தேகம் வந்து விடக்கூடாது என்பதற்காக தெள்ள தெளிவாக தமிழ் தலைவனை நிகர்த்தது அத்தயங்கு தானையே என்று எழுதுகிறார். அப்போது கம்பன் அகத்தியரை எங்கே வைக்கிறான் என்று நம்ம புரிந்து கொள்ளலாம். இன்னொரு இடத்திலே சொல்லுகிறார், நீண்ட தமிழால் உலகை நேமியின் நடந்தான். இதில் வந்து வால்மீகிக்கும் இங்கேயும் கம்பனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வேறுபாடை பற்றி இங்கே பேசலாமா என்று தெரியல. ஆனால் வால்மீகி என்ன எழுதுகிறார் என்றால், ராமன் முதல் 10 ஆண்டுகள் காட்டில் இருந்துவிட்டு, தண்டகாரண்யத்தில் இருந்துவிட்டு 11ஆவது ஆண்டு அகத்தியனை பார்க்க போகிற போது முதல்ல ஒரு ஆள்கிட்ட சொல்லி அனுப்புகிறார், லக்ஷ்மணன்ட்ட சொல்லி. லக்ஷ்மணன் போய் ஒரு சீடன்ட்ட சொல்லி, சீடன் போய் அகஸ்தியர்கிட்ட சொல்லி, அவர் வருவார் என்று நான் காத்து கொண்டிருக்கிறேன், ஏன்ப்பா வந்து உடனே சொல்லலை என்று அவர் உடனே கூட்டி கொண்டு வா என்று சொல்லி பரபரப்பாக இங்கே ஓடி வந்து இவர்கிட்ட சொல்லி உள்ளே கூட்டி கொண்டு போய் அங்கே ராமன் அகத்தியருடைய காலிலே விழுந்தான் என்று அவர் எழுதுகிறார். அகத்தியர் இங்கே கம்பன் என்ன எழுதுகிறான் என்று சொன்னால், அகத்தியர் வந்தவுடனே அவனை ஏற இறங்க பார்க்கிறார், மேலும் கீழுமாக பார்க்கிறார்.